எப்படி சுற்றி வர்றாங்க பாருங்க. இந்த கட்சிக்கு ஆதரவு ஆட்கள் இருக்கு. அங்க பயப்படுதுங்க, பயப்படுது. கைதட்டினா என்ன நினைச்சிருவாங்களோ அப்படின்னு. பாருங்க எவ்வளவு நெருக்கடி இருக்கு பாருங்க. இத்தனை நெருக்கடிக்கு இடையில இந்த கட்சி பேசிக்கிட்டு இருக்கு. இது சும்மா ஆடி சும்மா தூள் பறந்துக்கிட்டு இருக்கு. நீ ராஜா வந்த ஒரு பாடு கதை என்ன ஆகுதோ வாங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் சன் டிவி ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கமும் தீபாவளி நல்வாழ்த்துக்களும். இவ்வளவு முக்கியமான ஊர்ல இப்படி ஒரு அருமையான மண்டபத்தில் வந்து பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற கல்யாணம் வேணாம்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர். அதில் இப்போ வந்து பேசுனாங்களே அந்த அம்மா, நான் என்னமோ எழுதிக்கிட்டு இருந்தேன், அண்ணன் வேறு எழுதுகிறா. அவங்க தான் சொன்னாங்க, அவங்க கல்யாணத்தை அவங்களே பார்த்துக்க வேண்டியதானே சொன்னாங்கல்ல. இப்போ ஏன் பேச்ச நான் பாட்டுக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன், அதை நீங்கள் ஏமா கேட்குறீங்க? ஏமா நான் பேசுறதுக்கு எழுதினாலே உங்களுக்கு கோபம் வருது, அதையே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? என்னம்மா இது, அளவு வேண்டாம். அதில் அவங்க சொல்கிறாங்க, கண்ணீர்னா எல்லாமே கண்ணீர் தான், தண்ணீர்னா எல்லாமே தண்ணீர் தான். உண்மையா ஐயா? எல்லாமே தண்ணி ஐயா, இதுவும் தண்ணி அதுவும் தண்ணி ஐயா. அம்மா இந்த கண்டுபிடிப்புக்கு உங்களுக்கு ட்ரம்ப்புக்கு கிடைக்காத நோபல் பரிசை கொடுத்துடலாம். பாவம் அந்த மனுஷன்னு நொந்து போனாரு, அவங்க தூக்கி மரியா கொரோனாவுக்கு கொடுத்துட்டாங்க. சார் அவங்க பேசுனதை கவனிங்க. வெற்றிகரமான கல்யாணம்னு கேட்டிருக்கு. செல்லக்குட்டின்னு கூப்பிட்டுருக்கீங்களா? பூனைக்குட்டின்னு கூப்பிட்டுருக்கீங்களா? கண்ணுக்குட்டின்னு கூப்பிட்டுருக்கீங்களா? இவன் பொண்ணை கட்டினானா மிருகத்தை கட்டினானா? சரி, அந்த காலத்தில் கணவன் மனைவியை மரியாதையாக கூப்பிட்டாங்க, வாங்க போங்க அத்தான் அது என்னவோ கூப்பிட்டாங்க. இப்போ டே வாடா வாடான்றேன். இப்போ இவங்களுக்கு இதுதான் வெற்றி. இப்போ இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒரு அம்மா வந்து டே வாடா இங்க அப்படின்னா உடனே அவர் நான் வெற்றிகரமான மனிதர், என் மனைவி என்னை வாடா என்று சொல்லிவிட்டார். ஏமா எப்படிம்மா இது, ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்கீங்க? இது ஊரை சொன்னாலே பயமா இருக்கு. அதில் அவங்க சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நூடுல்ஸ் பண்ணி அதை ஊட்டி விடுவானா. சார் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா எங்கேயாவது? அதை இந்த குச்சியில் இப்படி விட்டு திருப்பி குச்சியோட திணிக்கணும். ஊட்டி விடுறதுல இப்படி கையில் எடுத்து கொடுக்கறதுமா. ஏதோ சோறு ஊட்டலாம், இட்லி ஊட்டலாம், நூடுல்ஸை ஊட்டி முதல்ல ஆளு நான் இங்கேதையா பார்க்குறேன். அவன் கோபமாக இருந்தானா அந்த ஃபோர்க்கை வச்சு குத்திடுவான், வீங்கி போகுமா. நல்லதா சொல்லி கொடுங்கம்மா. பார்க்குற பிள்ளைகளுக்கு நிறைய பேசியிருக்கிறாங்க. இப்போ ஒன்று சொன்னாங்க, இன்றைக்கு தீபாவளி போடுற ட்ரெஸ் யார் வாங்கியது, சாப்பிட்ற சாப்பாடு யார் விரும்புறது, பார்க்குற சினிமா வந்து சொன்னாங்கல்ல. தீபாவளி ஒரு நாளுங்க, நீ என்ன வேணாலும் சாப்பிடு, என்ன வேணாலும் செய். ஆனால் கல்யாணம்ன்றது வாழ்நாள் முழுக்க வருவது. ஒரு நாள் உங்கள் முடிவாக இருக்கலாம், வாழ்நாள் முழுக்க கூட வரணுமே. அதுக்குத்தான் பெரியவர்களின் துணை வேணும்னு நாங்கள் சொல்கிறோம். இத்தனை பேர் கூடி நிற்கிறத பார்த்துருக்கீங்கல்ல, அது அங்கே இருக்கா பாருங்க. ஒரே ஒரு ரோஜா பூல நடுவில் நிற்கிது. இது தெரியாமல் உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன தம்பி வேறு, அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. 2 நிமிஷம் நீ நின்று சமைப்பது மனசுல முள்ளு குத்துற மாதிரி இருக்கான். சரி, வாழ்நாள் முழுக்க பட்னியா இருக்க போறீங்களா? சார் வீடு பெருக்குவது, குப்பை அள்ளி போடுறது இதெல்லாம் பெரிய விஷயமாய்யா? உங்களுக்கு தெரியுமா? இப்போ வீடு கூட்டுறதுக்கே ரோபோ வந்துடுச்சு. காசு இருந்தால் போதும்யா, மாமனார்கிட்ட சொன்னால் அதையும் வாங்கி கொடுத்துருவாரு. அதில் சொல்கிறது எல்லாம் நல்லா இருக்குது. அதாவது அந்த பொண்ணு வந்து குழந்தை உண்டாகி இருக்கு அப்படின்றத நாங்கள் 2 பேரும் குழந்தை உண்டாகி இருக்கிறோம்னு பெருமையாக பேசுகிறாங்களாம். இப்போ ஊசி போடணும்னா அவளுக்கு போடுவாங்களா அவனுக்கு போடுவாங்களா?
இல்லையா, வி ஆர் பிரெக்னென்ட், வீணா 2 பேரும் தானங்க. நீ ஒரு 2 ஊசியை போடு, அவர் 2 ஊசியை போடு. இப்போ லேபர் வார்டில் போய் யார் அட்மிட் ஆகுறது? அவனா இவளா? என்னையா வேடிக்கை பண்றீங்க? இதெல்லாம் வாய்க்கு நல்லா இருக்குங்கய்யா. வி ஆர் பிரெக்னென்ட்னு சொல்லலாம், டெலிவரி அந்த பொண்ணு தானே கொடுக்கணும். விராட் கோலி செஞ்சுரி போட்ட உடனேயே அந்த டாலரை எடுத்து முத்தம் கொடுத்து அனுஷ்காவை பார்ப்பாராம். டக் அவுட் ஆகும்போது சாமி முட்டையில் அவுட் ஆகும் போதும் அதே இதை எடுத்து அந்த அம்மா சொல்லி சீக்கிரம் வாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். நீ ஏன் போய் வெயில்ல விளையாடுற? நிறைய சொல்லிட்டாங்க. இந்த கல்யாணத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கே நாளாகும். 2 பேரும் வெவ்வேறையா இருப்பாங்க. மெல்ல மெல்ல புரிதல் என்பது வரும். அங்க எதிர்பார்ப்புகள் அதிகம், இங்க எதிர்பார்ப்புகள் குறைவு. அதனால்தான் இந்த திருமணம் வெற்றிகரமாக இருக்கிறது. எங்க எதிர்பார்ப்புகளை வளர்க்குறீங்களோ அங்க கல்யாணம் சுமாரா இருக்கும். 1-2 செய்திகளை சொல்லிடுவோம். இத்தனை பெற்றோர் இருக்கிறதுனால கேட்குறேன். உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணோ பையனோ இருந்தா எதை விரும்புவீங்க? பார்த்துக்கப்பா, பள்ளிக்கூட சேர்த்துட்டேன், நீயே வேலைக்கு போயிட்ட, நீயே அப்படி பார்த்து அப்படியே போயிரு, அப்படியே சொல்லுவீங்க? கவிதா ஜவஹர் சொல்றாங்க, அதெல்லாம் அவருக்கு தெரியாததா, அவளுக்கே எல்லாவற்றையும் முடிவெடுப்பாள், அவள் நடுராத்திரி முழிச்சிருப்பாள், பகலெல்லாம் தூங்குவாள். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையா கூட இருக்கலாம். ஆனா வாழ்க்கை என்பது மிக நீண்டது. பெற்றோர் பார்த்து திருமணம் செய்த வீடுகளில் தான் மணி விழா நடக்கிறது. அதையும் தாண்டி 60 வருஷம் 50 வருஷம் சந்தோஷமா வாழ்றாங்கன்னா அது இங்க தான். அங்க ஒண்ணும் கிடையாது. காதலிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் பிறகு இருப்பதில்லை. அந்த அம்மா என்னை முறைச்சு வேற பார்க்குறாங்க. சில பிரபலங்கள் ஸ்கூல் டேஸ்ல இருந்து காதலிக்கிறாங்க. ஸ்கூல் டேஸ்ல தொடங்கி நாங்கள் தான் வாழ்க்கையை பிரபலமாக கொண்டாட போகிறோம்ல பேசுகிறாங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் ஆன உடனே தனித்தனியாக காரில் வந்து இறங்குறாங்களே, அது ஏன்? காரணம் வந்த இடம் கோர்ட். பார்க்குறீங்களா இல்லையா? வாழ்க்கைக்கு அது சரியாக இருக்காதுங்க. பெரியவங்க முந்தி வாழ்ந்தவங்க சொல்கிறத கேட்கணுங்க. இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, சமைக்கிறது அல்லது சமைக்காமல் இருக்கிறது, யாரும் வரக்கூடாது. நானும் அவரும் தான். எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. நினைச்சா எங்கேயும் போவோம், சுத்துவோம். இதுக்கு பேர் ஃப்ரீடம். இப்படி இருக்கிறதா வாழ்க்கைன்னு ஒரு தலைமுறை போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் அவங்க மோகம்ன்றது குறைஞ்சி போய் வருத்தங்கள் பெருகுவதால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பிள்ளைகளே பார்த்து கொள்வது அவசர காதல், அவசர முடிவு. அதில் நிரந்தரமான அமைதி இருக்காது. வெற்றி என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும். நான் இங்கே இருக்கிறவங்ககிட்ட திரும்ப அந்த கேள்வியை வைக்கிறேன். கல்யாண வயசில் பொண்ணும் பிள்ளையும் இருக்கிறவங்க, நீங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, இல்லை அவர்களாக பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டு விடுவீர்களா? இதில் தான் இந்த பட்டிமன்றத்தின் நிலை இருக்கிறது என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜா சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். பாரதி பாஸ்கராமா. சன் டிவியினுடைய ரசிக பெருமக்களே, எல்லாருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி ராஜா சார் பேசினார். அவர் இவ்வளவு சீரியஸாக பேசி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் ஒரு நடிகரும் கூட. ஒரு 20-30 படம் நடிச்சிருக்காரு. பெரும்பாலும் கதாநாயகிக்கு அப்பாவாக தான் நடிப்பார். ரொம்ப வருஷம் முன்னாடி வந்த சிவாஜி படத்தில் சூப்பர் ஸ்டாரே வந்து பொண்ணை கேட்ட போதும் முடியாதுன்னு காதலுக்கு எதிராக இருந்தார். அதுக்கப்புறமா வந்த இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால விஜய் சேதுபதி வந்து சொன்ன போதும் இவர் காதலுக்கு எதிரியா இருந்தார். எதிரியா இருந்து நடிச்சு நடிச்சு பட்டிமன்றத்திலையும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் மாது அண்ணா அப்படிதான் பேசுவார் பாருங்க. சட்டை கூட 2 பேரும் ஒரே மாதிரி போட்டிருக்காங்க. இல்லை, அனுகிரகா தான் தேவையில்லாமல் போய் அங்கே மாட்டிருச்சு. ஒன்றும் டைமே ஆகலை. அனுகிரகா பட்டிமன்றம் இன்னும் கூட முடியல. கூட்டணிக்கு எப்போதும் எங்கள் கதவுகள் திறந்தே இருக்கும்.
நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிள்ளைங்களுக்கு வயது இல்லை, முடிவெடுக்கிற பக்குவம் இல்லை சொல்லிட்டாரா? பொதுமக்களே, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளே இல்லை. நான் சொல்கிறது உண்மை. 2 வாரம் முன்னாடி தமிழ்நாடு அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க. நம்ம பிள்ளைங்க, அரசு பள்ளியில் படிக்கிற நம்ம பிள்ளைங்க, பள்ளியில் முடித்து கல்லூரிக்கு போய் பெரும் சாதனைகளை செய்த பிள்ளைகளுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் இல்லைங்க, 500 பேர், 1000 பிள்ளைங்களுக்கு பாராட்டு விழா. என்னென்ன சாதனை பண்ணியிருக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம். ஒரு 23 வயசு 24 வயசு பிள்ளைங்க. ஒரு பொண்ணு ஜப்பானில் போய் வேலை செஞ்சு ஜாப்பனீஸ் மொழியில் பேசுது, ஒரு பையன் கொரியன் மொழியில் பேசுகிறான். ஒரு பொண்ணு சொல்லுது, எனக்கு முதல் மாத சம்பளம் இப்போ தான் வரப்போகுது, வந்தவுடனே எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது, அவங்களுக்கு நான் ஹியரிங் எய்டு வாங்கி தரப்போகிறேன், அதுக்காக தான் நான் வேலைக்கே சேர்ந்தேன்னு சொல்கிறோம். அப்படியே ஆடிட்டோரியமில் இருக்கிற எல்லோருமே கண் கலங்கிட்டாங்க. ஒரு ஆள் ரொம்ப கண் கலங்கினார், கர்ச்சீஃபை வச்சு வச்சு தொடச்சிக்கிட்டார். யாருன்னா முன்வரிசையில் இருந்த ராஜா சார். அப்போ என்ன படிப்பு படிக்கணும்னு முடிவு செய்கிற திறமை இளைஞர்களிடம் இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டு கண்ணீர் சிந்திய நீங்கள், எந்த வேலைக்கு போனால் எனக்கு நிறைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குன்ற முடிவை தானே எடுக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து நீங்கள் வியந்து போய் கண்ணை துடைத்து கொண்ட நீங்கள், வாழ்க்கை துணைவனை அல்லது துணைவியை மாத்திரம் தேர்ந்தெடுக்கிற போது அவங்களுக்கு பக்குவம் கிடையாது, அவங்களுக்கு வயசு கிடையாது, அவங்களுக்கு அனுபவம் கிடையாது, அவங்க உருப்பட மாட்டாங்க. என்ன சார், போன வாரம் ஒரு பேச்சு, இந்த வாரம் ஒரு பேச்சு அவங்களுக்கு? சார், தன்னுடைய வாழ்க்கையை தானே முடிவெடுக்கக்கூடிய அளவு இன்றைய இளைஞர்களுக்கு அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது. அதை ஒத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு தான் மனசு இல்லை. ராஜா சார் சொல்கிறாரு, இது பெருக்கிறத பற்றி சொன்னாங்க. இப்போல்லாம் பெருக்கிறதுக்கே ரோபோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நியாயம். அடுத்த லைன் என்ன சொன்னார் கவனிச்சிங்களா? கவனிச்சிங்களா இல்லையா? மாமனார்கிட்ட சொன்னால் வாங்கி, இந்த வாங்குற புத்தி உங்கள்கிட்ட போகவே போகாது. சார், எங்க இளைஞன் சொல்றான், சார் நம்ம சம்பாதிச்சு வாங்குவோம்ப்பா, நானும் நீ சேர்ந்து உழைச்சி வாங்குவோம்ப்பா. எங்க இளைஞன் சொல்றான், சார் மாமனார்ட்ட காசு வாங்க அவனுக்கு கூசுது சார். அந்த காதலை போற்றாமல் வாங்கி வாங்கி எவ்வளவு கிடைச்சாலும் போராது போராது என்ற அந்த வாழ்க்கை உங்க 3 பேருக்கு இனிக்குதா? காதலித்து வந்தால் ஏன் அந்த வாழ்க்கை இனிக்கும் என்று நான் சொல்லுகின்றேன். இது நாமே எடுத்த முடிவு. நம்ம தோத்து போயிடக்கூடாது. 2 பேரும் ஜெயிச்சு காட்டணுன்ற உறுதி காதல் திருமணத்தில் தான் இருக்கும். அப்பா அம்மா பார்த்து செய்து வைக்கிறக்கெல்லாம் நீங்கள் தானே பார்த்தீங்க, என்ன பார்த்துருக்கீங்க? இதெல்லாம் ஒரு ஆளான்னு அவங்க மேலே பழிய தூக்கி போட்டு பிரியறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் காதல் திருமணம் இது என்னுடைய முடிவு என்பதனால் இன்னும் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க, இன்னும் பொறுப்பாக இருக்காங்க, வாழ்ந்து காட்டி ஜெயிக்கணும்னு இருக்காங்க. ராஜா சார் என்ன சொன்னீங்க? நீங்கள் பெற்றோர் பார்த்து செய்து வைத்த திருமணம்லாம் தான் அவங்க தான் 60ஆம் கல்யாணம் செஞ்சுக்கிறாங்களாம். சார், இப்போ 60 வயசு ஆனவங்கள்லாம் பெற்றோர் பார்த்து வச்ச கல்யாணம் தான் சார் செஞ்சுருப்பாங்க. இன்றைய இளைஞர்களுக்கு இன்னும் 60 வயசு ஆகலையே. ஆகும்போது பாருங்க, நீங்கள் இருக்கிறத சொன்னா இது என்னைக்கும் இருக்க பழசுகளை பேசிக்கிட்டு சார், என்ன வேணா பேசுங்க. நீங்கள் விராட் கோலியை பற்றி நீங்கள் சொன்னது நியாயமா ராஜா சார்? சில பேருக்கு நல்லதே பேச வரும். டக் அடித்தா, விராட் கோலி டக் அடித்தா 2 மேட்ச்சு 3 மேட்ச்சு மட்டும் ரசிகர்கள்லாம் பொறுமையாக இருப்பாங்க சார். ஒரு 5 மேட்ச்சில் டக் அடிக்கிறாருன்னா எல்லா ரசிகர்கள் பார்த்து அவரை திட்ட ஆரம்பிப்பாங்க. விராட் கோலி எப்போது ஓய்வு பெற போகிறார்னு பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் அப்படி தோற்று போன அன்று இரவுகள் கூட அவங்க மனைவி மாத்திரம்தான் சார் கூட இருந்து ஆறுதல் சொல்லுவாங்க. அதுதான் சார் காதலினுடைய வலிமை. அதனால தான் ஜெயிக்கிற போது, தோக்கும் போது தன் பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய காதலியை தான் ஜெயிக்கிற போது நினைச்சு பார்க்குறானே, அவன் தான் சார் உண்மையான காதலன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சார். இங்கே இருக்கிற எத்தனையோ பேருக்கு 50 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கும். உங்களெல்லாம் பொண்ணு பார்த்த அந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக யோசிச்சு பார்க்குறீங்க. என்னென்ன கேள்வி கேட்டது கிழங்கட்டையெல்லாம் சேர்ந்து, உனக்கு பாட தெரியுமா, உனக்கு ஆட தெரியுமா, சிலதெல்லாம் முடியை இழுத்து பார்த்துது, சிலது போட்டிருக்கிற தங்கம் ஒரிஜினலான்னு உரசி பார்த்துது. சார், பெண் பார்ப்பது என்ற சடங்கே நாகரிகமற்றது என்று நினைக்கிறது இந்த தலைமுறை. ஏன்னா ஒரு பொண்ணை நீங்கள் வர சொல்ல வேண்டியது, வாம்மா மின்னல்னு ஒருத்தர கும்பலாக இருந்து சௌஜி பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் சொல்கிறோன்னு போய் லெட்ரு போட வேண்டியது. என்னென்ன அயோக்கியத்தனெல்லாம் நடத்தினீங்க நீங்கள்.
பெரியவர்கள் பார்த்து வைக்கிற திருமணத்தில் அக்காவை பார்த்து போயிட்டு ஊருக்கு போய் லெட்டரில் அக்காவை விட தங்கையை பிடித்திருக்கிறதுன்னு லெட்டர் எழுதுனீங்களா இல்லையா நீங்களாம்? இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நாகரீகமோ இந்த மாதிரி கல்யாணத்தை தான் பண்ணணுமா? காதலிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் காதலித்த பிறகு இருப்பதில்லைன்னு ராஜா சார் சொன்னார். வெங்கடேஷ் சுவாதி சமீபத்தில் வந்த ஒரு செய்தி. இவங்க 2 பேர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சமூக ஊடகங்களில் எல்லாத்துலேயும் அவங்கள ரொம்ப பாராட்டினாங்க. என்ன காரணம் தெரியுமா? வெங்கடேஷ் நல்ல உயரமான இளைஞர், ஆல்ரெடி இருக்கிற இளைஞர் அவர். சுவாதி ரொம்ப வளராத ஒரு பொண்ணு. சுவாதியை வெங்கடேஷ் காதலிச்சாரு. சுவாதி சொன்னாங்க, வேணாம், நான் ரொம்ப உயரம் குறைவாக இருக்கேன், இது சரியாக வராது. வெங்கடேஷ் தொடர்ந்து காதலிச்சார். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பெத்த பிள்ளையை தான் சார் தூக்கிட்டு போவாங்க. வெங்கடேஷ் தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைமா தூக்கிட்டு போனார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, பெற்றோர்கள் இவர்களுக்கு பார்த்து திருமணம் செய்து வைத்திருந்தால் இந்த மாதிரியான சில குறைபாடுகள் இருக்கிறவர்கள் இவங்களுக்கெல்லாம் எப்போவாது கல்யாணம் நடக்குமா? காதல் என்பது வடிவை பார்ப்பதில்லை, அழகை பார்ப்பதில்லை, ஜாதியை பார்ப்பதில்லை, பணத்தை பார்ப்பதில்லை, நெஞ்சத்திலே இருக்கிற பிரியத்தை மாத்திரமே பார்க்கிறது. பெருமக்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். காதலுக்கு எதிராக பேசுகிறவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான், நமக்கு கிடைக்கல என்ற பிரச்சனை. உறவினர்களுக்காக பயந்து, ஊருக்காக பயந்து, என்ன சொல்லுவாங்களோன்ற அச்சத்தோடு வாழ்கிற வாழ்க்கையே மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? காதல் திருமணங்கள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால், பெற்றோர் பார்த்து செய்த திருமணத்தில் பெண் என்கிறவள் எப்போதுமே அடிமையாக கீழே இருக்கிறவராக பார்க்கப்படுகிறாள். காதல் திருமணத்தில் அவங்க 2 பேரும் ஈக்குவல்ஸாக இருக்காங்க. ராஜா சார் ரொம்ப சொல்கிறாரு, வி ஆர் ப்ரெக்னென்ட்னு சொல்கிறத எவ்வளவு எப்படிலாம் சொன்ன. இப்போ 2 ஊசி அவனுக்கு போட்டுடலாமா? போட முடியாது சார். 2 ஊசி அவனுக்கு போட முடியாது, அவளுக்கு தான் ஊசி போடணும், அவள் தான் பிள்ளையை பெறணும். ஆனால் பெற்றோர் பார்த்து செய்த திருமணத்திலே அந்த பிள்ளையை தூக்கிறது கூட ஏன் வேலை இல்லைன்னு முறைச்சிக்கிட்டு நீங்கள் முன்னால் நடந்தீங்களே. எங்கள் இளைஞர்கள் இப்போது அப்படி நடப்பது. அவன் டயப்பர் மாத்துறான், தன்னுடைய மனைவி பிரசவம் ஆயிருந்தா அவளுக்கு என்னென்ன வேணுமோ அவனே பார்த்து செய்கிறான். இன்னும் சொல்ல போனால் அவனே தாயுமானவனாக இருக்கிறான். அந்த 2 நெஞ்சங்களுக்குள்ளே இருக்கிற பிணைப்பை புரிந்து கொண்டிருந்தால் இந்த 3 பேர் இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய மரபே காதல் திருமணம் தான். பெற்றோர் பார்த்து செய்த திருமணம் தான் நடுவில் வந்தது. மரபில் ஆதியிலே இருக்கிற காதல் திருமணங்கள் தான் ஜெயிக்கும் என்று மரபை நேசிக்கிற எங்கள் நடுவர் தீர்ப்பு சொல்வார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு இது. இந்த பக்கத்தில் பெற்றோர் பார்த்து செய்வது தான் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக பேசியிருக்காங்க 3 பேர். இந்த பக்கத்தில் 3 பேர் இல்லை, பிள்ளைகளே பார்த்து கொள்வது தான் என்று போராடி இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் இயல்பாகவே பேசியிருக்காங்க. ஏன்? இருப்பது இதுதான், இதுதான் இருக்கிறது, நடைமுறையில் இருப்பது இது. எல்லாருக்கும் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, ஒரு 2 சங்கிலி கிடக்கு. ஒரு சங்கிலி ஜாதிக்குள்ளே இருக்கு, இன்னொரு சங்கிலி சமயத்துக்குள்ளே இருக்கு. இந்த 2 சங்கிலியும் போட்டு இழுத்து வச்சிருக்கு. இதை விஷயம் இதுதான். ஏன்னா ஏன் பெற்றோர் பார்த்து செய்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 சங்கிலியை விட்டு நம்ம ஓடி போயிடக்கூடாது. ஆனால் இப்போ என்ன கிடைக்குதா, இன்றைக்குன்னு போட்டு தொலைச்சிருக்கிறாங்க. இதுதான் எப்போதும் நடந்துக்கிட்டு தானேங்க இருக்கு. இந்த திருமணம் இருக்க, இது என்னைக்கு நடக்காமல் இருந்துச்சு? சிலப்பதிகாரத்திலிருந்து இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பாவும் அம்மாவும் பார்த்து வச்சு முடித்த திருமணம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தாங்க இந்த திருமணம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, பள்ளிக்கூடங்களில் சேர்ந்து படிக்குதுங்க, ஒன்றுக்கு முன்னாங்க படிக்குது, கல்லூரியில் போய் படிக்கிற போதும் படிக்குதுங்க, வேலைக்கு போன பிற்பாடும் சேர்ந்து வேலைக்கு போகுது. அண்மையில் ஒரு செய்தி நடந்தது சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு வீட்டில் பொண்ணு படிக்குது, பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதணும்
அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. எதிர்த்த வீட்டில் பேங்கில் வேலை பார்க்குற ஒரு பையன், அந்த பையன்கிட்ட இந்த தகப்பனார் போய் கேட்குறாரு, அப்படின்னு பாப்பா எழுதணும்னு நினைக்கிது, பேங்க் எக்ஸாமினேஷன் எப்படி என்ன வரான் சொல்லுங்கன்னு போய் கேட்டுட்டாரு. அவன் பையன் நான் புத்தகங்கள் கொடுத்து விட்டான், முடிஞ்சு. அந்த பையன் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டான். இந்த பொண்ணு படித்தது, பரீட்சை எழுதுச்சு. முதல்ல போட்டோடனே உள்ளூரில் போட மாட்டாங்க, வெளியூரில் போட்டாங்க. துரதிர்ஷ்டவசமோ அதிர்ஷ்டவசமோ இந்த பொண்ணு இந்த பையன் எந்த ஊரில் வேலை பார்க்குறானோ அந்த ஊரை தூக்கி போட்டாங்க. பார்த்தாங்க, 2 பேரும் பேசுனாங்க, பழகுனாங்க, அவ்வளோதான், பத்திக்கிச்சு. பார்த்துனாங்க, பேசுனாங்க, பழகுனாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த பையன் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்தான். அவங்க அப்பாட்ட சொல்கிறான், எப்பா இந்த மாதிரி அந்த பொண்ணு அப்படின்னா. அவங்க அப்பா அப்படி யோசித்து பார்த்துட்டு, சரா அவங்க யாருன்னே தெரியலையேடா, அவங்க யாருன்னு வேணுங்களே. நான் இந்த காலத்தில் யாருப்பா அதெல்லாம் பார்க்கறதுனா, சும்மாரா கிறுக்கு போயில, நம்ம கட்டியும் பொண்ணு இருக்குடா, நல்ல வசதிக்காரங்கெல்லாம் இருக்காங்கடா நம்ம ஆளுங்க, அவன் காற்று கிடக்காங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு, நீ பாட்டுக்குனார். ஏப்பா இந்தா காசு பணம்லாம் வச்சுக்கோங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களை காப்பாற்றுறதுக்கு, இந்த பொண்ணை கட்டிக்கல பாரு. நான் கேட்டால் கொடுப்பாங்களா? ஆனால் நீங்கள் கேளுங்க, அந்த பொண்ணு உறுதியாக இருக்குது, கேளுங்கன்னா போனார். கேட்குறதுக்கு யோசனை, ஏன்னா சொந்த பந்தத்தில் தான் கேட்க முடியும், பொண்ணு போய் கேட்குறதுல லேசான விஷயம் இல்லை. போனாங்க, அந்த பிள்ளையும் சொல்லி பிடிச்ச அந்த வீட்டில் முடிஞ்சிச்சு. கல்யாணம் ஆயிடுச்சியா, சிக்கனமாக கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வீட்லேயும் நல்லா செஞ்சாங்க, ஏன்னா 2 பேரும் படித்த வீடு, நல்லா செஞ்சாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தமாக இருக்குது? இந்த பக்கத்தில் காதல் புதிதாக உருவாகி வருது, பையங்களே கட்டுறது. இது இயல்பான திருமணம். நீங்கள் நான் தலைப்பை பார்த்துக்கோங்க, இது இயல்பான திருமணம். இதில் எது வெற்றி வர்றதுக்கு என்ன இருக்குது? இயல்பான திருமணம் இதுதான். என்ன நடக்குது? போர்க்களம் மாதிரி இருக்குது. புதுசாக படிப்படியாக நகர வேண்டி இருக்கு. அவனை சந்திக்கிற போதுக்கெல்லாம் ஊரில் இருக்கவன் ஜோடி போது பாரு அப்படின்னு பேசி நெருக்கடி உண்டாக்குற திருமணமாக இருக்கு. எனக்கு ஒன்ன போயா நான்லாம் இந்த திருமணம் பண்ண வந்தான். ஜாதி பார்த்து, மதம் பார்த்து, இதெல்லாம் பார்த்து தான். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? குறைந்தபட்சம் சில தடைகளை உடைக்க வேண்டியிருக்கு. குறைந்தபட்சம் பெரிய தடைகளை உடைக்க முடியாது. இது உங்களுக்கு எனக்கே கூட நான் இன்னைக்கு தான் இந்த தலைப்புக்கு இப்படி தீர்ப்பு தர போகிறேன் யோசிச்சு. ஏன்னா வெற்றிகரமான திருமணம் இல்லையா? எனக்கு என்னவோ இது இயல்பான திருமணம். இதுதான் போர்க்களத்தில் வெற்றிகரமான திருமணம். இது நாளும் நடக்கட்டும். ஆனால் நாம் நினைக்கிறபடி இந்த மானுடத்தை ஒன்றாக மாற்ற வேண்டும் என்றால், ஜாதியங்களையும் மதங்களையும் கடந்தவர்களாக இந்த மனிதர்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த மானுடம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த திருமணத்தை தான் நாம் ஆதரிக்க வேண்டும். ஆனால் பெரியோர்களே, பிள்ளைகள் பார்த்து கொள்வதுதான் வெற்றிகரமான திருமணம். அனைவருக்கும் என் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.